கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த மார்ச் மாதத்தில், புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு இந்த குழுவின் சார்பாக, வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான குளிர்ச்சியான ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமையின் காலை வேளைக்காய் நன்றி தகப்பனே. கடந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்களையும் கிருபையாய் எங்களை காத்து புதிய மாதத்தையும் ஆண்டவரே ஒரு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையும், முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு ஆண்டவருடைய மறுரூபமாகுதலின் பண்டிகையை கொண்டாடி இதோ மீண்டுமாய் இந்த காலை வேளையில் இந்த சமூகத்தில் அடியார்களை ஜீவனோடு நிற்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம், ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் செய்கின்ற இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸை இந்த நாட்கள் வரையிலே கர்த்தர் ஆசீர்வதித்தவர். தொடர்ந்து ஆசீர்வதித்தார். உடைய வார்த்தையை மட்டுமே சொல்லுவது எங்களுடைய கடமை. வார்த்தையை சத்தியமாய் போதித்து சத்தியமாய் ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாய் ஆண்டவரே அவன் வாழ கிருபைத்தார். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதிக்கிறார். உங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்கிற நண்பர் சாரியும், இசைக்கருவியை மீட்டுகிற என்னுடைய சாக்கு சாரியும், குடும்பங்களையும் ஆண்டு நீர் ஆசீர்வதியும். இதை தொடர்ந்து கவனித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்களுடைய விசுவாசிகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து இந்த புதிய மாதத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வழிநடத்தும். இந்த நாளின் தியான பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 53வது பாடலாகிய ஞான பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற துதி பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 53வது ஞான பாடல். ஆளுகிறே
இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரில் இந்த காலை வேளையிலே அன்போடு உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது சங்கீதம் 51, சாம் 51. இந்த சங்கீதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. ஆசாபின் பாவ மன்னிப்புக்காக மன்றாடுதல், பாடகர் தலைவருக்கு தாவீதின் புகழ்பா, தாவீது பத்சேபாவிடம் முறை தவறி நடந்த அதற்கு பின்பாய் இறைவாக்கினர் நாத்தான் அவரிடம் வந்தபோது அவர் துக்கித்து பாடியது என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது த சின் வித் பத்சேபா, தாவீது உணர்ச்சி வசப்பட்டு பெத்ஷேபாவின் இடத்துல செய்கின்ற பாவத்தினுடைய அந்த சூழ்நிலை. இப்போது நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவரை சொல்கிறார், நீ செய்தது தவறு அப்படின்னு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதி அமைந்ததாக நான் பார்க்குறேன். த ஸ்டோரி ஆஃப் டேவிட் சின் வித் பெத்ஷேபா, த ஒய்ஃப் ஆஃப் உரியா அப்படின்னு பார்க்குறோம். இப்போது நாத்தான் அவர்கிட்ட போய் சொல்கிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லி அவருக்கு புரிய வைக்கின்றார். அந்த கான்டெக்ஸ்ட் தான் இது, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டை பார்க்குறோம். தாவீதினுடைய ஆட்சி காலத்தில் இது நடக்கிறது. ஏறக்குறைய 1010ஆம் ஆண்டிலிருந்து 970 BCயில் இது எழுதப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஆய்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல் த சிட்டி ஆஃப் ஜெருசலேம் என்று சொல்லப்படுகிற எருசலேம் நகரத்தில் இது எழுதப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் தாவீதினுடைய ஆட்சி காலத்தில். இதனுடைய இலக்கிய திறமையை நாம் பார்க்கும்போது, தன்மையை பார்க்கும்போது ஒரு பாவ மன்னிப்புக்காக வேண்டுகின்ற ஒரு சங்கீதமாக ஜெபமாய் பார்க்கிறோம். இங்கிலீஷில் ஏ penitent psalm, repentance for sin என்று சொல்லப்படுகிறது. an individual lament, ஒரு தனி ஆளுடைய புலம்பல், அவருடைய வருத்தத்தையும் துயரத்தையும் தெரிவிக்கின்ற ஒரு பாடலாய் இது அமைந்திருக்கிறது. நம்ம கூட பாடலாம். நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை நாம் பாடும்போது உண்மையாகவே நம்முடைய அந்த குற்ற உணர்விலிருந்து நம்ம வெளியே வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இறையில் இம்பேக்ட்ஸ், தியாலஜிக்கல் இம்பேக்ட்ஸ் பார்க்கும்போது பாவமும் குற்ற உணர்வும் இங்கே சொல்லப்படுகிறது. The psalm explores the themes of sin and guilt, highlighting David's recognition of his sin and his need for forgiveness. தாவீது தான் செய்த பாவத்தை அவர் ஒப்புக்கொண்டு கடவுளிடத்த பாவ மன்னிப்புக்காக மன்றாடுகின்ற ஒரு சங்கீதமாய் பார்க்கிறோம். 2வது, வெறும் பாவ மன்னிப்போடு நிற்கிறதில்ல, மனம் திரும்புதல், அப்புறம் பாவ மன்னிப்பு, repentance and forgiveness. The psalm also emphasizes the importance of repentance and forgiveness, demonstrating David's desire to turn away from sin and seek God's mercy. ஏன்னா உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டா உரியாவையும் அவன் என்ன பண்ணுறான்? கொலை செய்கிறான். ஒரு பாவத்தை செய்வதற்கு அடுக்கடுக்காய் பாவங்களை செய்கின்றான். இதுதான் பாவத்தினுடைய விளைவு. பிரியமானவர்களே, நாம் ஒரு பாவத்தை செய்கிற போது அது ஒரு பாவத்தோடு நிற்பது இல்லை, அது தொடர்ச்சியாய் போய்கொண்டே இருக்குது. ஏன்னா அது பிசாசனுடைய செயல்பாடு இல்லையா? பாவம் பிசாசுகிட்ட இருந்து வருது இல்லையா? அதனால் பாவத்தை நாம் செய்வதற்கு 100 முறை யோசிக்கணும். நல்லது செய்வதற்கு யோசிக்கவே தேவையில்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதான் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதனுடைய முக்கியத்துவம் பார்த்த சங்கீதத்துடைய முக்கியத்துவம், எ மாடல் ஃபார் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கான ஒரு முன்மாதிரி என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஆண்டவருடைய இரக்கத்தை
நமக்கு காண்பிக்கின்ற ஒரு சங்கீதமாக இருக்குது. A testament to God's mercy, இல்லையா? கடவுளுடைய இரக்கம், கிருபை நமக்கு இங்கே கிடைக்கின்றதாய் நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் நம்முடைய பாவத்தை இன்றைக்கு நாம் அறிக்கை செய்கின்றோமா என்ற கேள்வியோடு இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்க வேண்டும். அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார் பார். த க்ரை ஃபார் மர்சி 1-2 அதான் சொல்கிறார். 51:1-2 பார்க்குறோம். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நிறைய முறை நம்ம பாவங்கள் செய்திருப்போம். குறிப்பாய் இந்த அந்தரங்க பாவங்களை ஒருவேளை நாம் செய்கின்ற போது நம்முடைய மனசாட்சி உறுத்தும், இல்லையா? அந்த மனசாட்சி என்ற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது இந்த கான்சன்ஸ், அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய உள்ளுதல் என்று நம்ம சொல்லப்படுகிறது. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ உடல் இச்சையினாலே நாம் செய்கின்ற பாவங்கள், பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை தான் இன்னைக்கு அதிகமாய் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை முதலாவது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், நம்முடைய பேரன்பு என்னை ரட்சிக்கிறது ஆண்டவரே. பேரன்பு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். எபிரேய பாஷையில் எசது என்ற வார்த்தையிலிருந்து வரும். எசது என்று சொன்னால் ஒரு தாயினுடைய அன்பு, குடல் துடிக்கும் அன்பு, அடி வயிற்றிலிருந்து வருகிற அன்பு. அந்த எசது என்ற வார்த்தை. 2வது சொல்றாரு, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தரும். பாவத்தினுடைய விளைவு பார்த்தீங்களா, கொடுமையானது இல்லையா? எல்லாத்தையும் விட கொடுமையானது பாவம். அது செய்கிற போது குற்ற உணர்வுகள் நமக்கு அதிகமாய் இருக்கும். அதான் தாவீது இங்கே சொல்லுகிறது நம்ம பார்க்க. 2வது பாவத்தை அறிக்கை செய்கிறார் பாருங்க, த கன்ஃபெஷன் ஆஃப் சின் 3-5. இது நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம செய்கிறோம். அதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய ஆராதனையினுடைய மாடல் மிக அழகாக இருக்கிறது. எத்தனையோ ஆராதனைகள் பங்கு பெற்றிருக்கிறேன். மற்ற சபைகளை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய சபையில் இந்த பாவ மன்னிப்பு, அதே போல் கத்தோலிக்க சபையில் கூட முதல் பாட்டு முடிஞ்ச உடனே அவங்க பாவ மன்னிப்பு சொல்லிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் மார்ட்டின் லூத்தரும் நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸை பைபிளிலிருந்து எடுத்து எழுதியிருக்கிறார். அவர் சும்மா அவருடைய ஞானத்துலலாம் எழுதலை. அவர் நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பைபிளிலிருந்து எடுத்து எழுதியிருக்கின்றார். ஆகவே தான் இன்றைக்கு லுத்தரன் திருச்சபையினுடைய ஆராதனைகள் உயர்ந்து நிற்கின்றதை நம்ம பார்க்கணும். அப்போ பாவத்தை அறிக்கை செய்வது தாவீதுனுடைய மிக முக்கியமான ஒரு குணமாய் இருக்கின்றதாக நம்ம பார்க்குறேன். சொல்கிறார் பாரு, ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம்முடைய பார்வையிலே தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறேன். நான் பாவம் செய்த ஆண்டவரே, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீர் தண்டிக்கிறவர் தான், கண்டிக்கிறவர் தான். ஆனால் என்னை நீ கண்ணோக்கி பார். ஆண்டவருடைய தன்மையை பற்றி இங்கே சொல்கிறார். அடுத்தது நாம் பார்க்கும்போது த ரிக்வெஸ்ட் ஃபார் கிளென்சிங், என்னை கழுவி அருளும் என்று வேண்டுகிறார். 6-12 வரையில். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையை, மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும், ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையானவனே, என்னை கழுவி அருளும். அப்போதான் நான் தூய்மையான ஈசோப். எல்லாம் கவனிங்க, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற சோப்பு, அதுக்கு பேர் எப்படி இருந்து வந்திருக்குது பாருங்க, இங்கே தான் வந்திருக்குது ஈ சோப். இங்கே ஈ சோப்புன்றோம், நம்ம சோப் அப்படின்றோம், அவ்வளோதான். அப்போது கழுவி அருளும் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை ஆண்டவருடைய அந்த ரத்தம். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பலியினால் பாவ நிவர்த்தி செய்தார்கள். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, இதெல்லாம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரே பலி, கிறிஸ்துவினுடைய சிலுவை நமக்காக 2 கரங்களை விரித்து கொல்கதா மலையில் மரித்தது. அந்த ரத்தத்தினால் நம்மளை கழுவிட்டார் தான் சொல்றார். ஈசோப்பினால் என்னை கழுவியறலும், நான் தூய்மையாவேன், என்னை கழுவியறலும், உரை பணியிலும் வெண்மையாகும். பனி எவ்வளோ அழகாக வெண்மையாக இருக்குது இல்லையா? அந்த பனியை போல நான் தூய்மையாக இருப்பேன். ஏன்னா ஆண்டவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும், என் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனாது. எப்பவுமே
குற்ற உணர்வு நீங்கிற வரையில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த குற்ற உணர்வு நீங்கின பிறகுதான் நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி தாவீது குற்ற உணர்வுடன் இருந்து அவர் மீண்டும் மன்னிப்பை பெறுகிறார். என் பாவங்களை பாராதபடி உடைய முகத்தை மறைத்து கொள்ளாது, உடைய அக்கிரமங்கள் எல்லாம் துடைத்து. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை ஜீவனுள்ள மக்களுக்காக படைத்தருளும், என்னுள்ளே படைத்தருளும். உறுதியும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவி என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதபடியும் உடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று ஜபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய ஆசீர்வாதமே அவர் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் கைவிடாமல் நம்மளை காத்து வழி நடத்துறது தான். கடைசிய பகுதியை பார்க்குறோம். அவர் மீண்டும் தன்னை ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். த டிசையர் ஃபார் ரெஸ்டோரேஷன் 13-19 வசனத்தில் நம்ம தான் பார்க்கின்றோம். நம்மளை மீண்டும் ஆண்டவர் கட்ட மாட்டாரா என்று பார்க்கிறார். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு நீர் உம்முடைய வழிகளை நான் போதிப்பேன். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்ன ஒரு நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றும். இது பாருங்க, ஆண்டவரே என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும் என்கின்ற இந்த வார்த்தையை தான் காலை ஆராதனை முறைமையிலையும் மாலை ஆராதனை முறைமையிலையும் நம்ம பாடுறோம். அழகா மாட்டில் ஊத்துறதுலேருந்து எடுத்து எழுதியிருக்கிறார் பார். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. அப்பே சொல்லிக்கிறார் பார், பலியினால ஆண்டவர் மகிழ்விக்கவே முடியாது. உண்மைதான். நீர் அதில் நாட்டம் கொள்வதும் இல்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி என்ன தெரியுமா? நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. குற்றமுள்ள நெஞ்சோடு நம்ம வரும்போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? குணப்படுத்தி அனுப்புகின்றார். அல்லேலூயா. அதான் சொல்றார். அடுத்து சொல்றாரு, சீயோனுக்கு இன்பமுகம் காட்டி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலியினும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் ஒரு பலிபீடத்தில் செலுத்துவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற போது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்களாய் நம்ம இருக்கின்றோம். அதுதான் இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது 3 காரியம். 1, பாவங்களுக்காக வருத்தப்படும், பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு, மனம் திரும்பு, இல்லையா? அவர் மன்னிப்பை தருவார். அதான் இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 28-13 பார்க்குறோம். யார் ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:9 பார்க்கிறோம், என் பிள்ளைகள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் நான் அவர்களே மன்னிக்கின்றேன் என்று இங்கே யோவான் ஆண்டவருடைய சீடர் சொல்லுகிறத பார்க்கின்றோம். அதே போல சங்கீதம் 32, இதற்கு இணையான சங்கீதம் 32, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், அக்கிரமம் எண்ணப்படாமல் இருக்கிறது பாக்கியவான் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மத்தேயு 27:3-5 பார்க்குறோம். யூதாஸ் என்ன பண்ணுறான்? 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஆனால் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது, அவன் திரும்பாமல் போயிட்டான். ஆனால் பேதுரு மனம் திரும்பினார். ஆண்டவரை அவர் தெரியாதனே சொல்லிட்டார், மறுதளித்தார், மனம் திரும்பினார். பேதுரு இன்னைக்கு உலகத்தில் நம்ம முதல் பிஷப்பாக நம்ம பார்க்குறோம். ஆனால் மனம் திரும்ப வேண்டிய யூதாஸ் மனம் திரும்பாமல் அவன் மனம் திரும்பினா, ஆனால் ஆண்டவர்கிட்ட அவன் வராமல் அவனை தற்கொலை செய்து கொண்டான். அது தவறு இல்லையா? அதை நம்ம செய்யக்கூடாது. அதே போல் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மனம் திருந்திய மைந்தனுடைய அருமையான வரலாறு நமக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய அப்பாவுடைய சொத்தெல்லாம் அழிச்சிட்டு, பேசிகளோடு நண்பர்களோடு அழிச்சிட்டு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது அவன் நினைக்கிறான், ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, என்னுடைய வேலைக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஆனால் நான் இங்கே பன்றி தின்னுகிற தவிட்டை கூட சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கும்போது மனம் திருந்தி வருகிறான். தந்தை ஓடோடி போய் அழைத்து விடும். ஏன்னால் இன்றைக்கு இருக்கிற தந்தை தான் என்ன சொல்லுவாங்க? நீ போயிருப்பா, சொத்தை அழிச்சிட்ட, நீ என் மகனே இல்லைன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் அழைத்து கொள்ளுகிறார், முத்தமிடுகிறார், புது ஆடையை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்கிறார், புது செருப்பை கொடுத்து கொளுத்த கன்றுகளை அடித்து விருந்து வைக்கின்றார். இப்போ மனம் திரும்புகின்ற ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு என்பதை நாம் மறந்துடவே கூடாது. 1 யோவான் 1:9 நம்ம அதான் பார்க்குறோம். சங்கீதம் 38 அதை சொல்லுது. சங்கீதம் 130 மனம் திரும்புதலை பற்றி பார்க்கிறோம்.
ஏசாயா 1:18 பார்க்குறோம். சொல்கிறாரு, ஆண்டவரிடத்திலே வாருங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், அவர் நீ வருகின்ற போது உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார், பனியை போல உறைந்த பழைய பனியை போல அவர் மாற்றுகிறார் என்று சொல்கிறார். அப்போ இந்த சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாவம், குற்ற உணர்வு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கிருபையை நாம் பெற்று நம் சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவரே, முதல் நாள் ஆலயத்துக்கு சென்று வசனத்தை கேட்டோம். 2ஆம் நாளும் வசனத்தை கேட்டு திருவிருந்தில் பங்கு பெற்றோம். இன்றைக்கு 3ஆவது நாளிலே இந்த நாளை பணி நாளாக ஆரம்பிக்கும் போது நம்முடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இது கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் எங்களுக்கு ஆண்டவரை லென்ட் ஆரம்பிக்க போகிறது. புதன்கிழமை சாம்பல் புதன்கிழமை. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் தியானித்த சங்கீதம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது ராஜா. நாங்கள் பாவம் செய்கின்றோம், அக்கிரமம் செய்கின்றோம், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசையினால், இச்சையினாலே இழுப்புண்டு நாங்கள் சாகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் இச்சையினாலே சோதிக்கப்பட்டு இழுப்புண்டு போகிறவன் மரித்து போகிறான் என்று. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே மனம் திரும்பி வருகிற போது தாவீதை போல எங்களை எடுத்து கட்டுகிறீர். அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை கட்டுவீராக. எங்கள் வாழ்க்கையில் பாவங்களை மன்னித்து புது வாழ்வு எங்களுக்கு தாரும். நாங்களும் மனம் திரும்பி உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தரே நீர் கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய எல்லா சபையாரையும் ஆசீர்வதி. உலகம் எங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ தமிழ் மக்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, எந்த சபையாக இருந்தாலும் அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உலக நாடுகளில் இருக்கிற எங்கள் மக்களுக்கு ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே, எங்களுடைய ஆசிய கண்டத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற மக்கள், குறிப்பாக இப்படி தாய் திருநாடாகிய இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள், இப்படி தேசத்தினுடைய தலைவர்கள், இப்படி தேசத்தினுடைய ஆண்டவரை பாரத பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சரவை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி, சமாதானத்தை எங்கள் தேசத்தில் தார். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதவர்கள், ஊழியங்கள், ஆண்டவரே, திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், குறிப்பாய் பூட்டப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே +2 தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பிறாய். குறிப்பாய் எங்களுடைய ILC சார்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுடைய அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதக வட்டத்தில் அன்பான பிள்ளைகள் எழுதுகிறார்கள். அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய தேவைகளை என் தேவன் சந்தித்து, ஆண்டவரே, குதிரையை யுத்த நாளுக்கு தயாராகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குற குறிப்பாய் மின்னூர் பரிசுத்த யோவான் லுத்தரன் திருச்சபையினுடைய பிள்ளைகள், ஆண்டவரே, இதோ தப்பித்தாவுக்காக, ஏஞ்சலுக்காக, ஆண்டவரே, அருமையான கமலினிக்காக ஜெபிக்கிறோம். 3 பிள்ளைகள் எழுதுகிறார்கள். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தார், தைரியத்தை கொடுத்து தேர்வை எழுதி வெற்றி பெற கிருபை தார். அவருடைய பெற்றோர்களையும் சார்ந்திருக்கிற திருச்சபைகளையும் அவங்க எழுத போகிற சென்டர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. எங்களுடைய கண்கடையா ஆண்டவர் மேல்நிலை பள்ளிகளுக்கான ஜெபிக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய ஆம்பூர் கண்கடையா மேல்நிலை பள்ளிக்காக, வாழையம்படி கண்கடையா மேல்நிலை பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். இந்த பள்ளியில் ஆண்டவரே, +2 தேர்வு எழுத போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதியும். இதே போல் எதிர்கொண்டிருக்கிற +1 10th ஆண்டவர் இன்னுமாய் மற்ற மாணவர்களையும் பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இன்னுமாய் மற்ற தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற ஆண்டவரை கல்லூரி ஆண்டவர் மாணவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தா, இந்த நாளிலே பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிறவங்க உண்டு, நிறைய பேர் உண்டு ராஜா. அவங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஜபலாசர் ஐயருக்காக, ஆண்டவரே, என்னுடைய ஜானி அண்ணனுக்காக, என்னுடைய ஆண்டவரே, அருமையான கர்த்தாவை இந்த உலகத்தில் கர்த்தா பால் மோசஸ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். அதே போல் இன்னுமாக எங்களுடைய அருமையான பாப்பனப்பள்ளி சபையினுடைய செயலர் சால்மன் சாருடைய அன்பு தாயார் அமுதாமாவுக்காக, செல்வி அக்காவினுடைய அன்பான தாயாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஆன்ஜியோ செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இப்போ அந்த ஆர்ட் ப்ராப்ளம் வருகிறது ராஜா, கண்ணோக்கி பார். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாருக்காக நான் ஜபிக்கின்றோம். குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களுக்கு உற்சாகத்தை தந்து இதை செய்வதற்கு என்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தி எங்களோடு கூட இணைந்து பாடுகிறேன். இப்படி அன்புக்குரிய மரியாதைக்குரிய அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மறியலுக்காக ஜபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும், தேவையை சந்தியும். சார் கூட தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு இது +2 எக்ஸாம் ஆண்டவரே தேர்வுக்காக எக்ஸாமினராகவோ அல்லது சூப்பர்வைசராக போகும்போது நம்முடைய கிருபை அவரோடு கூட தங்கியிருந்து வழி நடத்திட்டோம். அப்படி அருமையான ஆண்டவரே, சாக்கோ சாருக்காக,
பிரீதா டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசை வழியிலே எங்களோடு தினந்தோறும் இந்த அருமையான காலை வேளையிலும் அடியனோடு பாபனப்பள்ளி போத வட்டத்திலும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். ஞான பாடல்களை அதிகமாய் சபையார் கற்க வேண்டும். அதில் இறையல் இருக்கிறது, அதில் இறையல் அழுத்தங்கள் இருக்கிறது, போதனைகள் இருக்கிறது உணர்ந்து சார் அவர்கள் எங்களோடு பயணிக்கிறார். அவரையும் டீச்சரை ஆசீர்வதி. தொடர்ந்து ஆண்டவரே, இதோ அடியனையும் அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி போத வட்டத்தில் இருக்கின்ற 4 திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவைகள் உண்டு, பாபனப்பள்ளி சபை கட்ட வேண்டும், அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து நீர் வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தாவே மீண்டுமாக அன்பான பிள்ளை ஆகாஷுக்காக நான் ஜெபிக்கிறோம். செல்வி அக்காவுடைய அன்பு மகன் சென்னையில் தாதியாராக பணியாற்றுகிறார். அவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளை காணுகின்ற அன்பு மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை குடும்பத்தினுடைய எல்லா பொறுப்பையும் தன் தோளின் மேலே சுமந்து மூத்த மகனாக ஆண்டவரே அன்பான அக்காவுக்கு இருக்கிறார். அக்காவையும் செல்வி அக்காவையும் அன்பான இன்னொரு ஆண்டவரே மகனையும் அன்பான மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை அன்பு தம்பியோடு தங்கியிருக்கட்டும். வாலிப பிள்ளை ஆண்டவரே வசனத்தினாலே தன்னை காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless.